மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சூரிய பகவான் அருள் நிறைந்த நாள். இறைவனது திருவருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய ராசி பலன் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன செய்தின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை அதிகாலை 4:19 மணி வரைக்கும் வளர்பிறை ஏகாதசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா வளர்பிறை துவாதசி திதி துவங்குது. இன்று மாலை 5:44 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறமா பூராட நட்சத்திரம் துவங்குது. நாளை காலை 7:04 மணி வரைக்கும் பிரீத்தி நாம யோகம் இருக்கும். அதுக்கப்புறமா ஆயுஷ்மான் நாம யோகம் துவங்குது. இன்னைக்கு பிற்பகல் 3:11 மணி வரைக்கும் வனிசை கரணம் முடியுது. அதுக்கப்புறமா பத்திரை கரணம் துவங்குது. இன்னைக்கு மாலை 5:44 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தோட சந்திராஷ்டமம் முடியுது. அதுக்கப்புறமா ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கு தொடக்க உரைய தத்துவ சிந்தனைகளை பத்தி பார்க்கலாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாம எல்லோருமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். படிக்கிற வயசுல நல்ல மார்க் வேணும், வேலைக்கு வந்ததும் நல்ல சம்பளம் வேணும், அதுக்கப்புறம் வீடு வேணும், கார் வேணும், வசதி வேணும். ஒன்றும் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு நாள் நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கணுங்க. நான் ஏன் இவ்வளவு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கமே, நான் உண்மையிலேயே எதை அடையணும்னு ஓடுறோங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம கேட்டு பார்த்துக்கணுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்னா இருக்காது. ஒருத்தருக்கு பணம் முக்கியமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு குடும்ப சந்தோஷம் முக்கியமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மன அமைதி தான் பெரிய வெற்றியாக இருக்கலாம். அதனால அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க ஓடுற வேகத்தில் நம்மளும் ஓடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணுறது தான் உண்மையான வெற்றிங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன் மூலமாக பார்க்கலாங்க. வாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. நீண்ட நாளா போகணும்னு நினைச்ச ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேலை விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ ஒரு பயணம் ஏற்படலாம். அந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம், ஆனா உடம்பு சோர்வா இருந்தா அதை அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் கவனம் வைங்க. நீண்ட நாட்களும் உங்களை நீங்களே கவனிக்காம இருந்தா இன்னைக்கு அதுக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுக்கறது நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுல அமைதி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. சில நாட்களா உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தெளிவு வரலாம். தேவையில்லாத பேச்சு, வாக்குவாதம் இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மனசு அமைதியா இருந்தாலே போது, பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இன்னைக்கு அந்த அமைதியை மட்டும் அனுபவிங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. சின்ன விஷயம் கூட பெருசா தெரிஞ்சு உடனே பதில் சொல்லணும்னு தோணலாம். ஆனா அந்த நேரத்துல பேசுற ஒரு வார்த்தை தான் பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால யாராவது ஏதாவது சொன்னா உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பேசுங்க. இன்னைக்கு உங்களோட பலமே பொறுமை தான்.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கலாம். வேலையில நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். பண விஷயத்துல எதிர்பாராத நன்மை வரலாம். முக்கியமா வாய்ப்பு வரும்போது தயங்காம பயன்படுத்திக்கங்க. சில நேரம் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். அதை திறக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல முன்னேற்றம் தெரியும். வேலை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, சொந்த முயற்சியா இருந்தாலும் சரி, உங்களோட உழைப்புக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். அதனால பாதியில விட்டுடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள். துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சில சவால்கள் வரலாம். குறிப்பா நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் தடுமாற வைக்கலாம். ஆனா அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு சவாலும் நம்மளை இன்னும் கொஞ்சம் வலிமையாக்கத்தான் வருது. அதனால பிரச்சனை வந்துடுச்சுன்னு பதட்டம் நிதானமா அதை எப்படி சமாளிக்கலாம்னு பார்த்து சமாளிச்சிடலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளா இருக்கு. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் நகராம இருந்த ஒரு விஷயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நகர ஆரம்பிக்கலாம். வேலையில நல்ல மாற்றம் வரலாம். உங்களோட திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரலாம். அதனால உங்க மேல நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. சின்ன முன்னேற்றமா இருந்தாலும் அதை தொடர்ந்து கொண்டு போங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கலாம். நண்பர்கள் மூலமா நல்ல செய்தி வரலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவும் பெரிய விஷயத்துல தான் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க கத்துக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செல்வம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமா இருக்கு. பணவரவு எதிர்பார்த்தபடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரலாம் அல்லது ஒரு புதிய வருமானத்துக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா பணம் வருதுங்கிறதுக்காக உடனே செலவு பண்ணாம கொஞ்சம் சேமிப்பையும் யோசிச்சு வைங்க. பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை சரியா பயன்படுத்துவதும் அவ்வளவு முக்கியங்க. ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறலாம். வேலைக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஒரு பயணம் ஏற்படலாம். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய தொடர்பையோ புதிய வாய்ப்பையோ கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பயணம் கொஞ்சம் எதிர்பாராத விதமாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கலாம். அதனால பயணத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பா உடம்பு சோர்வா இருந்தா தொடர்ந்து வேலை பண்ணாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது, தண்ணி குடிக்கிறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, தூக்க நேரத்துல சரியா தூங்குறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம உடம்ப மறந்துடக்கூடாது. உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால எல்லா வேலையும் சரியா ஒழுங்கா செய்ய முடியும். இன்னைக்கு ராசி பலனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஆலய மகிமைங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு நிறைவு செய்யலாங்க. அந்த வரிசையில முதல்ல இன்னைக்கு நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா சிதம்பர ரகசியம் தான். அதுல நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே மறைஞ்சிருக்குங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது பார்த்தானா இது இங்க இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு இதுதான் பதில்னு எல்லாத்தையும் நம்ம ஒரு வடிவத்துக்குள்ளாரையே கொண்டு வர நினைப்போம். ஆனா சிதம்பரம் ஆலயம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே இருந்தா வாழ்க்கை நிறைவாகாது. சில நேரம் எதுவுமே இல்லாத இடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம மனசும் அப்படித்தான். எப்பவுமே யோசனை, எப்பவும் கவலை, எப்பவும் எதிர்பார்ப்பு, எப்பவும் யாராச்சும் ஒருத்தரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படி மனசு முழுக்க நிரப்பிக்கிட்டே இருந்தா நமக்குள்ளார இருக்கிற நம்மளையே நம்மளால கேட்க முடியாது. அதனால தினமும் கொஞ்ச நேரமாவது அமைதியா இருங்க.
யாரையும் நினைக்காம எதையும் எதிர்பார்க்காம கொஞ்ச நேரம் நம்ம மனசுக்கு ஒரு வெற்றிடத்தை கொடுங்க. அந்த அமைதியில தான் சில நேரம் நமக்கான சரியான பதிலும் கிடைக்கும். இன்னைக்கு ராசி பலன்ல என்ன பலன் கிடைச்சாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. வாழ்க்கையை நிறைப்பது மட்டும் முக்கியம் இல்லை, சில நேரம் தேவையில்லாததை விட்டு வைப்பதும் வாழ்க்கையோட பெரிய ஞானங்க. இந்த நல்ல சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ராசி பலனை நிறைவு செய்யலாங்க. அனைவருக்கும் இறைவன் மன அமைதியையும் நல்ல வழியையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயம் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த சின்ன ஆலய மகிமை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல தினமும் ராசி பலன், பஞ்சாங்கம், அரிய ஜோதிட தகவல்கள், புராண சம்பவங்கள், வாழ்க்கைக்கு பயன்படும் தத்துவ சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இன்றைய தினம் இறைவன் அருளாலும் நவக்கிரகங்களின் நல்லாசியாலும் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் எல்லா நலன்களும் பெற மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை இன்னொரு பயனுள்ள ராசி பலனோடு சந்திப்போம்.